ஹபிபி அப்படிங்கிற தலைப்பே வந்து உங்களோட நிலைப்பாட்டை சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த தலைப்புக்கான காரணம் நீங்கள் அதை ஏன் தொடர் சூஸ் பண்ணீங்க? இப்போது இஸ்லாமியர்கள் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. என்னென்னா, இயல்பாக அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை நேரங்கள்னு ஒன்று இருக்குது. 5 வேளை தொழுகைகளில் தேட்டரில் வந்து இருக்க முடியாது வந்து. அதனால தான் பெருவாரியான முஸ்லீம்ஸு தேட்டருக்கு வர்றது இல்லை. முஸ்லீம்ஸ் ஒரு எமோஷனலாக ஒரு படத்தை நம்ம வந்து எடுக்கும்போது அது எல்லாரோடையுமே கனெக்ட் பண்ணுவோம். என்னென்னா, அவங்கவுங்க படம் பண்ணும்போது அது ரொம்ப உயிர்ப்பாகவும் உண்மையாகவும் சரியான அரசியல் பார்வையோடு இருக்கும். அதில் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. காக்குலி அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் முறை ஹபிபியில் தான் நான் கேட்டேன். அதுக்கு ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில பிம்பங்கள் நிறையா கட்டமைச்சு வச்சுருக்காங்க, குறிப்பாக எளிய மக்களை பொறுத்த வரைக்கும். அப்போது அதில் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை முறை அவங்களுடைய கொண்டாட்டத்தை நம்ம பார்க்கும்போது கஸ்தூரி ராஜா சார் அதில் ஒரு லீட் பண்ணும்போது வந்து சார் நல்லா இருக்கே இது அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த ரெண்டு இதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நீலம் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் நீலம் சினி டாக்கில் நம்ம கூட சினிமாவை பற்றி பேசுவதற்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு எளிய மக்களுடைய கதையை, அவங்களோட வாழ்வியலை, அவங்களுடைய கொண்டாட்டத்தை இவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி வந்து குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஹபிபி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக நமக்கு அந்த வாழ்க்கையையும் அந்த அனுபவத்தையும் கொடுத்த வீரா கதிரவன் தோழர் வந்திருக்காரு. வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க தோழர்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் தோழர், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஃபைனலி வந்து நம்ம இன்டர்வியூவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. நிறைய பேசி வந்தாச்சு. ஆமாம் தோழர், ஹபிபி அப்படிங்கிற தலைப்பே வந்து உங்களோட நிலைப்பாட்டை சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த தலைப்புக்கான காரணம் நீங்கள் அதை ஏன் தோழர் சூஸ் பண்ணீங்க? ஹபிபி அப்படின்னா மை டியர், தமிழில் என்ன அன்பே. ஆக்சுவலி 2-3 தலைப்புகள் பரிசீலனையில் இருந்தது, வேறு தலைப்புகள் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் இந்த கப்பலுக்கு போன மச்சானுங்கிறது கூட பரிசீலனையில் இருந்தது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சினிமா கொஞ்சம் ஆஃப்டர் ஓடிடி வந்து கொஞ்சம் அதோடய ரீச் வேறு லெவலில் இருக்கிறதுனால இப்போ இஸ்லாமியர்கள் வந்து உலகம் முழுக்க ஒரு 250 கோடிகளுக்கு அதிகமான பாப்புலேஷன் இருக்குது. வந்து இன்றைக்கி எல்லோரும் கையிலையுமே இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. வந்து இன்றைக்கி எல்லாருமே சினிமாவை ஆல்மோஸ்ட் சவுதி போன்ற நாடுகளே சினிமாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹபிபிங்கிறது ஒரு பரவலான ரீச்சுக்கான ஒரு இதுவாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும். அதுக்காக தான் ஹபிபின்னு வச்சது. அப்புறம் அன்பு, என்ன அன்புங்கிறதுனால படம் முழுக்க அன்பை பற்றி பேசுகிறதுனால டைட்டில் சரியாக இருக்குன்னு முடிவு பண்ணது வந்து. ஆமாம். இப்போ அதே அளவுக்கு ஆச்சரியம் வந்து நீங்கள் கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுக்கிறதுலையுமே எனக்கு இருந்துச்சு. குறிப்பாக கஸ்தூரி ராஜா சாரில் தொடங்கி தனுஸ்ரீ அவங்க வரைக்குமே. ஸோ அந்த ப்ராசஸ் நீங்கள் எப்படி தோழர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? இல்லை, நடிகர்கள் தேர்வு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் முற்றிலும் புதுமுகங்கள்ங்கிறது மாதிரி இல்லை. ஆரம்பிக்கும் போது கடந்த கால அனுபவங்கள்லேருந்து என்னுடைய இப்போ மற்ற 2 படங்களோட அனுபவங்கள்லேருந்து தெரிந்த முகங்கள், கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தான் சில பேர் அப்ரோச் பண்ணேன். பட் அது ரொம்ப கசப்பான அனுபவமாக இருந்தது. வந்து ரொம்ப கசப்பான அனுபவமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வந்து பொதுவெளிகளில் வந்து சிறுபான்மை அரசியலை பேசக்கூடியவங்க, பொதுவெளிகளில் இஸ்லாமியம் சார்ந்து பேசக்கூடியவங்க கூட வந்து நடிக்க தயாராக இல்லை. வந்து அப்போது புதுமுகம் போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எனக்கு இருந்தது. வந்து அப்புறம் யோசிக்கும்போது புதுமுகங்கள் போகிறதுக்கு 2 முக்கியமான காரணம் வந்து என்னுடைய பட்ஜெட்டு. ஏன்னா இது வந்து ரெகுலரான இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இப்படி ஒரு படத்தை வந்து 110 வருஷமாக தமிழ் சினிமாவில் பண்ணலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெகுலரான ப்ரொடியூசர்ஸுங்க வந்து மற்ற எல்லா கதைகளையும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு கதையை பண்ணும்போது நமக்கு வந்து வெளியிலேருந்து தான் நம்ம வந்து தயாரிப்பாளர்களை எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. வந்து அதுவும் நண்பர்கள் சர்க்கிள்லேருந்து கூப்பிட்டு வரணும். அப்படி நண்பர்கள் சர்க்கிள்லேருந்து வரும்போது வந்து நமக்கு நடிகர்களுக்கு அதிகமாக பே பண்ண முடியாது. குறிப்பாக வந்து கதையுடைய 3 பருவங்களுக்கும் 3 அவங்களுடைய தோற்றம், அந்த மாற்றங்களுக்கு அவங்க ஒரு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கும். வந்து ஸோ அந்த காத்திருப்புக்கு நம்ம வந்து புதுமுகங்கள் பொருத்தமாக இருப்பாங்க, அவங்களால அது முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து கதாபாத்திரங்களாகவே இந்த படம் வந்து வெளிப்படணும். நடிகர்களோட இமேஜ் இல்லாமல், நடிகர்கள் வந்து இமேஜ் இல்லாமல் ஒரு புதுமுகங்களாக பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே கதாபாத்திரங்களாக வெளிப்படும் போது அதோடய லைஃப் படத்தில் ஃபுல்ஃபில்லாக வந்து
எடுத்து வர முடியும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ அதில் கஸ்தூரிராஜா சார் தான் வந்து ஒரு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறது, ஆனால் படம் முடிஞ்சு வரும்போது வந்து சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடைய கதாபாத்திரமும் இம்பாக்ட் இருந்தாலும் அந்த ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சார் அதுக்கு எப்படி கன்வின்ஸ் நீங்கள் பண்ணீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக சாரை வந்து எனக்கு விழித்திரு படம் பார்த்துட்டு, அவர் பாரதி ராஜாவுடைய ஸ்டுடியோவில் விழித்திரு படம் பார்த்துட்டு என்னை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருந்தார். அப்போது இப்போ மற்ற எல்லாம் புதுமுகங்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தெரிகிற மாதிரி இந்த படத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, அப்போது இயக்குனர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, நடிகர்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நடக்கலை. இப்போ இயக்குநர்கள் பிரபலமான யாராவது இயக்குநர்கள் இருந்தால் நடிக்க வைக்கலாங்கும் போது பாரதி ராஜா சார்லேருந்து நிறைய பேரை யோசிக்கும் போது, ஆஹா இப்படி ஒருத்தர் இருக்கார் கஸ்தூரிராஜா சார், அவர் இது வரைக்கும் பெருசாக நடிக்கலை, அப்போது நம்ம அவரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கும்போது எனக்கு விழித்திருல அவர் என்னை ப்ரைஸ் பண்ணி அவரோட கொஞ்சம் உரையாடின ஞாபகம் வந்தது. இப்போ அவரை அப்ரோச் பண்ணி கேட்கும்போது அவர் முதல்ல மறுத்துட்டார். இல்லை தம்பி, நான் நடிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது, இப்போ அதுக்கான தேவையும் இல்லை அப்படின்னாரு. இப்போ திரைக்கதையை வாசிங்க ஒரு முறை, திரைக்கதையை வாசித்த பிறகும் உங்களுக்கு வந்து நடிக்க வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது, ஒரு திரைக்கதையை வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடித்த உடனே அவர் என்னை கூப்பிட்டு நம்ம பண்ணலாம், இந்த படத்தில் நான் பண்ணுறதை நான் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார். அப்புறமா என்னென்னா கஸ்தூரிராஜா சார்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா, வந்து அவருடைய அந்த திராவிட முகம் வந்து எனக்கு வந்து தமிழ் இஸ்லாமியர்கள் பொதுவாகவே இஸ்லாமியர்களாலே சினிமாவில் வந்து ஒரு 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 மித்து ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து அவங்க வந்து ரொம்ப வெள்ளையாக இருப்பாங்க, நெத்தி நிறைய ஒரு தழும்பு வச்சுப்பாங்க, ஒரு சைனைடு குப்பி மாதிரி ஒரு தாயத்தை மாற்றிப்பாங்க, ஜிப்பா பாகிஸ்தான் மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு ஜிப்பா போட்டுப்பாங்க அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நெக்ஸ்ட் டோரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்போ அவருடைய இயல்பான முகம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இதில் 2 விஷயம் தோழர். இப்போ இந்த காக்குலி அப்படிங்கிற வார்த்தை வந்து நான் முறை அபிபியில் தான் நான் கேட்டேன். அதுக்கு ஒன்றும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில பிம்பங்கள் நிறையா கட்டமைச்சு வச்சுருக்காங்க, குறிப்பாக எளிய மக்களை பொறுத்த வரைக்கும். அப்போது அதில் ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை முறை அவங்களுடைய கொண்டாட்டத்தை நம்ம பார்க்கும்போது கஸ்தூரிராஜா சார் அதில் ஒரு லீட் பண்ணும்போது வந்து சார் நல்லா இருக்கே இது அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த 2 இதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். காக்கூலிங்கிறது வந்து பொதுவாக கைத்தறிங்கிறது இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழ் இஸ்லாமியர்கள் அதில் கைத்தறி பண்ணுறாங்கிறது ஒரு புது தகவல். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு சமூகங்கள் வந்து வெவ்வேறு மக்கள் வந்து கைத்தறி பண்ணுறாங்க. கைத்தறியிலே இப்போ பல வகைகள் இருக்குது. இப்போ குறிப்பாக வந்து ஒரு நாற்காலி போட்டு மேலே ஏறி நின்று திண்ணைகளில் வீட்டுக்கு வெளியே திண்ணைகளில் இருக்கும் வந்து அதை வந்து சப்பரத்தறின்னு சொல்லுவாங்க. வந்து விசைத்தறி இருக்குது, வந்து பட்டு நெய்யக்கூடிய தறி வேறையாக இருக்கும். வந்து இங்கே வந்து காக்கூலி என்னென்னா அந்த குழி வந்து இறங்கி நின்று அதில் காலால் மிதித்து அவங்க வந்து அந்த 2 பலகை உள்ளே இருக்கும். வந்து அந்த பலகையை மிதிக்கும் போது அந்த ஓடக்குழல்னு சொல்லுவாங்க, ஓடம்னு சொல்லுவாங்க. வந்து அந்த குறுக்க ஓடும் இல்லையா தறிக்கு முன்னாடி, அது வந்து உள்ளே ஓடி நூல்களை கோர்த்து ஆரம்பித்து அப்படி தான் ஆடை நெய்யும். வந்து அதனால் காலால் இறங்கி நின்று அந்த குழியில் நிற்கிறதுனால, காலால் இயக்கிறதுனால அந்த காக்கூலி அப்படிங்கிறது அந்த வார்த்தை. வந்து காக்கூலிங்கிறது என்னென்னா இப்போ மற்ற எல்லா தறிகளை விட இவங்க வீட்டுக்குள்ளார வச்சுருப்பாங்க. பொதுவாகவே தொழில் சார்ந்த விஷயங்கள் வீடுகளில் இருந்தால் ஒன்று பின் கொல்லைப்புறத்தில் இருக்கும், இல்லைனா வீட்டுக்கு வெளியே இருக்கும். அது தொழுவுமானாலும் சரி, எல்லாமே சரி. ஆனால் இவங்க நடுவு வீட்டில் அந்த குழி வச்சுருப்பாங்க. வந்து ஸோ அந்த வீட்டில் தறி இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாத்துலேயுமே அந்த வீட்டோடைய உயிர் துடிப்பாக ஹார்ட் பீட் மாதிரி அந்த தறி எப்பவுமே ஒழிச்சிட்டே இருக்கும். வந்து அதுவும் கடையநல்லூரில் பார்த்திங்கன்னா வந்து ஆண் பெண் 2 பேருமே மாற்றி ஷிஃப்ட்டு போட்டு வந்து அந்த தறியில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வந்து ஸோ தறியில் வந்து வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த காக்கூலியிலே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நம்ம அந்த காக்கூலி அதில் ஸ்பெசிஃபிக்காக காக்கூலியை ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வரணுங்கிறதுனால தான் காக்கூலி என்கிற தறிக்கூலி அப்படின்னு போட்டால் கதையிலையுமே அந்த காக்கூலி நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு புரியும். நிறைய இடங்கள் அது ட்ராவல் ஆகி வருது. வந்து காக்கூலி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தான் அந்த பொருளாதார மாற்றமும் நடக்கும், வாழ்க்கை மாற்றம். ஆமாம், நீங்கள் அதில் காக்கூலின்னு வந்து அதை நீங்கள் வேணால் இப்படி எடுத்துக்கலாம், தறியை வந்து ஒரு சிம்பிளாக வேணால் எடுத்துக்கலாம். வந்து இப்போ இயந்திரமயமாக்கல் மிஷின் வரும்போது 100 பேர் பார்க்கக்கூடிய வேலையை ஒரு மிஷின் செஞ்சிட முடியுங்கிறதுக்காக 100 மனிதர்களை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்கி அடிக்கிறது இருக்கு இல்லையா. அவர்கள் வெளியே நகரங்களுக்கு வந்து செக்யூரிட்டிகளாகவோ ஹோட்டல் ஊழியர்களாகவோ இல்லை வெவ்வேறு வேலை பார்க்கக்கூடியவங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு பியூனா, இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து ஒரு டீ பாய், இது மாதிரி வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் அப்படி ஒரு வாழ்ந்துக்கிட்ட 80களில் 90களில் இயந்திரமயமாக்கல் உள்ளே வரும்போது நிகழ்கிறது தான். ஸோ குறிப்பாக அந்த இயந்திரமயமாக்கல் வரும்போது தான் அந்த கதையுமே வந்து அவங்க வெளியேறி போகிறாங்க. இடம்பெயர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து என்னென்னா வந்து
என்ன சொல்லுவாங்கன்னா இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு விரும்பி போனாங்க. அது இஸ்லாமியர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு புது புத்தி ஒன்று இருந்துகிட்டே இருக்கு வந்து. அப்புறம் விரும்பி போகிறவங்க வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக வந்து அத்தரு சென்ட்டு அவங்க பயங்கரமான ஒரு ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருப்பாங்க. அது உண்மை இல்லை. அவர்கள் யாரும் விரும்பி போகலை வந்து. அந்த காலகட்டங்கள் 80, 90களில் உலகம் முழுக்க வந்து இயந்திரமயமாக்கல் வந்து மனிதர்களை மனிதர்களை அப்படியே வேரும் வேரடி மண்ணுமாக இருந்து வாழ்ந்தவங்கள பிச்சு உலகத்துடைய பல திசைகளை நோக்கி எரிஞ்சிச்சு. அதில் இடம்பெயர்ந்த அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலிங்கிறது பெரிய வலி. அந்த இடம்பெயர்வுக்கு பின்னாடி வந்து அந்த இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய அதை வந்து அவங்களுடைய உறவுகளுடைய வலி என்னங்கிறது தான் நம்ம பேசணும்னு நினச்சோம். வந்து ஆனால் இப்போ உங்கள் படத்தில் கூட அந்த ஒரு சீன் இருக்கும் தோழர். அந்த பொருளாதார மையம் வந்து மாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் பில்டிங்லாம் பயங்கரமாக மாறினதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து இப்போ கஸ்தூரிராஜா சார்கிட்ட வந்து அப்போ அந்த காக்கூலி இருக்கும்போது இருந்த ஒரு ஒரு சந்தோஷம் இருந்த மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் எந்த சீனுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க நல்லா வீடு கட்டியிருப்பாங்க, பொருளாதார ரீதியாக மாறி இருப்பாங்க. அதில் என்னால் அது அந்த காட்சியாகவே உணர முடிஞ்சுச்சு என்னால். ஆமாம்மா, இயல்பாகவே பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அப்பா பார்த்த புள்ள பார்க்கணும், இல்லை பரம்பரை தொழிலே பார்க்கணுங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மாற்றங்கள் வரும்போது மாற்றங்களினூடாக தான் மனித சமூகம் வந்து இந்த இடத்துக்கு வந்து இருக்கு வந்து. இப்போ மாற்றங்கள் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இப்போ சில பேரால் முடியாது. அவங்களுக்கு அது தெரியும், புத்திக்கு தெரியும், மனசுக்கு தெரியாது. இப்போ நம்மளே பார்க்குறோம் வந்து உலகமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக ரொம்ப வேறு மாதிரி மியூசிக் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரிஜினல் வாத்தியங்களில் தான் இசை வாசிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் நம்ம காலத்திலே நம்ம அதுக்கான காலத்தை பார்க்குறோம். அப்படி ஊருக்கு ஒரு ஆள், தெருவுக்கு ஒரு ஆள், வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படி வைராக்கியமாக நான் இப்படி தான் வாழ்வேன், எனக்கு நான் எல்லோரும் போகக்கூடிய பாதையில் போக மாட்டேன், நான் தனித்து இருப்பேங்கிறதுங்க இருக்காங்க. அது டெஃபினெட்லி அது இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, இப்படி தான் படம் பண்ணுவோன்னு பென்குயின் வந்து கூட்டத்தை பிரிஞ்சு வேற ஒரு மலையை நோக்கி போகிற பென்குயின் மாதிரி நம்ம இருக்கிறது இல்லையா, அப்படி தான் எடுத்துக்கணும். அது கஸ்தூரிராஜாவுடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படி வைராக்கியமாக எல்லா தொழிலையுமே எல்லா வாழ்க்கையிலையும் நான் சில பேரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய ஒரு குறியீடாக தான் நம்ம யூசுஃபை நான் அந்த கதாபாத்திரத்தில் வச்சது உண்டு. ஓகே தோழர். இப்போ பொதுவாக இப்போ இஸ்லாமியர்களை பற்றின படம் அப்படின்னா வந்து நாகூர், ராணிப்பேட்டை, வேலூர் இப்படியான இடங்கள் தான் பெரும்பாலும் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இந்த கதைக்களம் வந்து திருநெல்வேலி நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன தோழர்? அடிப்படையில் நான் அந்த ஊரை சார்ந்தவர் தான். அப்புறம் இதோடைய ரைட்டர் VS முகமது அமீன் வந்து அவருடைய நெய்தல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் முதல்ல நான் படிக்கிறேன். பதிவு செய்யப்படாத மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் நிறைய கதைகளில் நெய்தலுங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு அந்த கதை கொஞ்சம் ஸ்பார்க்காக இருந்தது. பிறகு எனக்கு பக்கத்து ஊர், என்னோட ஊர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ இப்போ நான் வந்து எங்களுடைய ஒரு சோப்பு வாங்கணும், இல்லை ஒரு மேகசின் வாங்கணும், இல்லை ஏதாவது எங்களுடைய மளிகைக்கு ஒரு மாவு அரைக்கணும், இல்லை மசாலா அரைக்கணும்னா கூட எங்களுக்கு கடையனூர் தான் வந்து பஜார் மாதிரி. அதனால் அந்த ஊருக்கு நான் வந்து சின்ன வயதுலேருந்தே என்னோடய பாலியத்திலே அந்த ஊர் இருக்குது வந்து. கைத்தறி வந்து அங்கே இஸ்லாமியர்கள், இங்கே எப்படி குடியாத்தம் போன்ற சில பகுதிகளில் முஸ்லீம்கள் நெய்கிறாங்களோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கைத்தறி நெய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த களம் தேர்வாக இருந்தது. என்னோடய ஊருங்கிறதும் ஒரு காரணம் தான். நம்ம அதை வந்து வேற ஒரு கதையை எடுத்து அங்கே எடுத்துகிட்டு போகலாம். கதையே அங்கே தான் நம்ம எடுத்தோம். ஓகே, இன்னும் சொல்ல போனால் இந்த கதையவே அந்த ஊர் தான் எழுதிக்கிச்சுன்னு சொல்ல முடியும் வந்து. ஆமாம். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் வந்து போதாமை தொடக்கத்துலேருந்தே இருக்கா தோழர், இல்லை 90களுக்கு பிறகு தான் அது நேர்ந்ததான் நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாகவே இங்கே எல்லாம் கதாபாத்திரங்களை குறித்து இருக்குது. இப்போ ரஞ்சித் வந்த பிறகு ஒரு அசலான தலித் மக்களை பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் தலித்துகள் மீதான பார்வையை வேறொரு லென்ஸில் தான் பார்த்துட்டே இருந்தாங்க வந்து. அது மாதிரி இஸ்லாமியர்களையும் வேறொரு லென்ஸில் தான் பார்த்துட்டே இருந்தாங்க வந்து. அது வந்து ரஞ்சித்தோடைய சினிமாக்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணுச்சு. ரஞ்சித் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஹபீபி படம் மாதிரியான ஒரு படம் உருவாவதற்கு ரஞ்சித்துடைய வருகையும் ரஞ்சித் உருவாக்கின தலித் மூமெண்ட்டும் பெரிய பலமாக இருந்திருக்கு வந்து. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய சினிமா எடுக்க போகலாங்கும்போது இவ்வளோ ஈஸியாக நடந்துடலாம் வந்து. ஆனால் இப்போ வந்து நமக்கு போகும்போது அந்த ஊருக்குள்ளே, அந்த தெருவுக்குள்ளே, அந்த மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஆமாம் நம்ம வாழ்க்கை ஒன்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல் புற அழுத்தம் ஒரு காரணம் வந்து. அரசியலால் வேட்டையாடப்படக்கூடிய அடையாள சிக்கலால் வந்து இன்றைக்கி வந்து கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய நெருக்கடிக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு வாழ்க்கை வந்து இந்த இப்படியான படங்களை நோக்கி நகர்த்துது. ஆனால் அதை எளிதாக்குனதில் வந்து ரஞ்சித்தோடைய ரோல்லாம் பெரிய ரோல் இருக்குது வந்து. எங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, மாரி செல்வராஜ் அது வந்து ரஞ்சித்திலிருந்து தான் தோங்குது வந்து.
ஸோ ரஞ்சித்தை போன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது வந்து உருவாகிருக்கு வந்து. அதுக்கு நான் இந்த இன்டர்வியூ வழியாக நான் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ரஞ்சித்துக்கு நான் வந்து ஒரு வகையில் நான் இந்த இஸ்லாமிய சினிமா உருவானதுக்கு ரஞ்சித்துக்கு தேங்க் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது எங்களுக்கு வந்து. அப்போ தலித் மனிதர்களை குறித்திருக்கக்கூடிய ஒரு பார்வை வேறு ஒன்றா இருந்ததில்லை. அப்படியாக தான் வந்து இது வரைக்குமான இஸ்லாமிய கதாபாத்திரங்களை குறித்திருக்க வேண்டும். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பாங்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜெய்சங்கர் உட்காந்து தொழுதுகிட்டு இருப்பார். ஆனால் ஆக்சுவலி பாங்கு வேறு டைமில் சொல்லுவாங்க, தொழுது வேறு டைமில் சொல்லுவாங்க. ஒன்று இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப புனிதர்களாக காட்ட வேண்டியது. அவர் ரொம்ப ஆபத் பாண்டவர் மாதிரி வருவார், வந்து ஹெல்ப் பண்ணவர் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார். ஒன்று ரொம்ப புனிதராக இருப்பார், இல்லைன்னா வழக்கம் போல் வந்து ரொம்ப மோசமானவர், சாம்பிராணி போடுறவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தது. ஒரு சில படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சமீப காலமாக இந்த 5 வருடங்களில் சில இஸ்லாமியர்களுக்கு ஃபேவரான படம் வந்திருக்கு வந்து. நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. அந்த இயக்குநர்கள் நினச்சிருந்தா வேறு படங்கள் எடுக்கலாம். ஆனால் அதுலேயுமே எனக்கு ஆஸ் எ பீயிங், எப்படி நம்ம வந்து தலித்துக்கு ஆதரவான படங்களில் தலித்தாக இருந்து பார்க்கும்போது தான் அதோடைய பிரச்சனைகள் தெரியும். இப்போ அது மாதிரி எனக்கு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சில படங்களை பார்க்கும்போதுமே எனக்கு வந்து அவங்களுடைய நோக்கங்கள் நல்லாயிருக்கும் வந்து. ஆனால் அது அவங்கள திட்டமிடாமல் அவங்கள மீறி சில விஷயங்கள் வெளிப்படுவான்றது. நான் ஆக்சுவலி உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியுமே ஹபிபி வந்து பிளான் பண்ணி இந்த படம் பார்க்கணுன்னு. சரி தோழர் இன்டர்வியூ பண்ண போகிறோம், நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்துடலாம், படம் பார்த்துடலான்ட்டு விஆர் மாலில் தான் தோழர் ஈவினிங் ஷோ. அது வரைக்கும் நான் தேட்டரில் பெரும்பான்மையான இஸ்லாமிய குடும்பங்களை ஒன்றா பார்த்ததில்ல. சினிமாக்கள் அன்றைக்கி வந்து ஒரு 75 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 65 பேர் வந்து முஸ்லீம் நண்பர்கள் தான், அதுவும் ஃபேமிலியோட குழந்தைங்க கூட. அந்த தேட்டரில் அந்த ஒவ்வொரு சீன் நடக்கும்போதுமே அவங்களுடைய அந்த கொண்டாட்டம், அந்த சிரிப்பு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. எனக்கு வந்து இது வந்து 2012 மெட்ராஸ் பார்க்கும்போது புரிஞ்சுது. இப்போ என்ன மாதிரி ஒரு ஹீரோ, என்ன மாதிரி ஒரு எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா, அந்த மக்களோட வாழ்வியல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ புலப்படும் போது எனக்கு அந்த சீன் அப்படியே தோணுச்சு. அப்போ முதல் முறையாக இப்போ தான் இது ஒன்று இதாகுது போல் அப்படின்னு. ஆமாம்மா, அது டெஃபினெட்லி அது மறுக்க முடியாது. இப்போ இஸ்லாமியர்கள் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறது 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, இயல்பாக அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகை நேரங்கள்னு ஒன்று இருக்குது. 5 வேளை தொழுகைகளில் தேட்டரில் வந்து இருக்க முடியாது வந்து. அதனால தான் பெருவாரியான முஸ்லீம்ஸு தேட்டருக்கு வர்றது இல்லை முஸ்லீம்ஸு. இன்னொரு விஷயம், அவங்க தேட்டருக்கு வர்ற அளவுக்கு அவங்களுக்கான வாழ்க்கையை எந்த படம் பிரதிபலிச்சிச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ சமீபமாக வந்து அயோத்தி படம் வந்தது. அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெண் பெயரை வச்ச ஒரு முஸ்லீம் படமும் வந்தது வந்து. ஆனால் ஒரு முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால அந்த தேட்டருக்குள்ள நான் எந்த முஸ்லீம் ஆடியன்ஸையும் பார்க்கவே இல்லை. ஆனால் அயோத்திங்கிற படத்துக்கு முஸ்லீம் ஆடியன்ஸை பார்த்தாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு ஃபேவராக, தன்னுடைய அரசியலை, தான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தனக்காக பேசக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க வந்து. அதுக்கு 2 காரணம் வந்து என்னென்னா, பொதுவாக இங்கே எல்லா கதைகளும் சொல்லப்படுது, நமக்கான கதையே இல்லைங்கிற ஒரு ஏக்கம் ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளுடைய கதை வேற ஒன்றாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா. அதனுடைய வழியே அதனுடைய கடந்த 10 வருடங்களாக வந்து இஸ்லாமியர்களை குறித்து ரொம்ப பெரிய பெரிய பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு பெரிய பெரிய அரசியல் நோக்கங்களோட ஒரு நாட்டுடைய பிரதமரும் நாட்டுடைய உள்துறை அமைச்சரும் அப்படியான படங்களை பார்த்து ரசிக்கிற இமேஜையும் நம்ம பார்க்குறோம்ல. நம்ம ரொம்ப செக்குலரான நாடுன்னு சொல்கிறோம். அந்த இந்தியாவில் நம்ம ஸ்கூல் ப்ரேயர்லேருந்து இங்கே பன்மைத்துவத்தை பற்றி நம்ம பேசிட்டு வரக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாராரை குறித்து வந்து தொடர்ச்சியான வந்து வெறுப்புக்கு பிரச்சாரம் மாதிரியான படங்களை வரும்போது அவங்க அதில் காயப்படுறாங்க வந்து. ஸோ அப்படியான படங்கள் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை, நாங்கள் அப்படி இல்லைங்கிறத அவங்க சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அப்படியான ஒரு படம் வரும்போது அவங்க அதை வந்து கொண்டாடுறாங்க வந்து. இப்போ நான் நிறைய இடங்களில் தேட்டர் விசிட்லாம் போகும்போது ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து டெஃபினெட்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் அது இவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எங்களோட வாழ்க்கை திரையில் வந்துருச்சுன்னு ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான் பார்த்தோம். ஆனால் நான் போகிற இடங்களில் எனக்கு அது வந்து கண்ணீரோடு வந்து குரல் தழுதழுத்து கைகளை பிடிச்சி வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் தேட்டருக்கு வந்ததே கிடையாது, முதல் முறையாக வர்றோன்னு சொல்கிறவங்க 20 வருடங்களுக்கு, அதாவது காபான்னு ஒரு படம் வந்தது வந்து, காபாவுக்கு பிறகு நாங்கள் 20 வருடங்களுக்காக நாங்கள் திரைக்கு வரோன்னு சொல்லும்போது, நீங்கள் தயவு செஞ்சு தொடர்ந்து இப்படியான படங்களை எடுங்கன்னு சொல்கிறது. சில பேர் வந்து மூஞ்சிக்கு நேரடியாக பார்க்குறதுக்கு வந்து முடியாமல் நடந்து போகும்போது எங்களை எல்லாருமே தீவிரவாதிகளை காட்டினாங்க, நீங்கள் நல்லா காட்டிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்கிட்டாங்க.
ஏன்னா எங்களுக்கே தொடர் அந்த வாழ்வியல் புதுசாக தான் இருக்குது. நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 110 வருஷம் சினிமாவில் வந்து ஒரு காதல் கதையோ இல்லை ஒரு அப்பா அம்மாவோடையோ இல்லை அவங்க வாழ்க்கை முறையோ கொண்டாட்டமோ எதுவுமே நமக்கு சொல்லப்படல. ஒரு சில படங்களில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் உண்மைத்தன்மையோடு இருக்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு யா அல்லான்னு சொல்கிற ஒரு கேரக்டரோ இல்லை வந்து அவங்க நம்மளுக்கே கிம்மலுக்கே அப்படின்னு வந்து இந்த மொழிக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒன்றா இருக்கும். பட் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் கருப்பு வெள்ளை காலகட்டத்தை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தயாரிப்பாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்தவங்க குறைஞ்ச ஒரு 50-60 பேராவது இருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து இஸ்லாமியர்கள் படம் பண்ணுறவங்க லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க. இப்போ எல்லா காலகட்டத்திலையுமே தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க. தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க, இயக்குநராக இருந்திருக்காங்க, நடிகர்களாக இருந்திருக்காங்க, முதலீட்டாளர் இருந்திருக்காங்க. கருப்பு வெள்ளை காலகட்டங்களில் மேரே நாம் அப்துல் ரஹ்மான்னு அந்த பாட்டு வரக்கூடிய அப்துல் ரஹ்மானே ஒரு பெரிய ஃபைனான்சியராக இருந்தார் வந்து. ஆனால் இருந்தும் ஏன் வந்து இந்த வாழ்க்கை வந்து சினிமா வாகலைங்கிற ஒரு கேள்வி வந்து அது ஒரு பெரிய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி வந்து. அதனால் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சரியாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம், இப்போ தொடர்ந்து வந்து இப்போ அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு காட்சிப்படுதலே இருக்கும்போது வந்து இப்போ என்ன அறியாமல் இப்போ கருப்பாக இருக்கிறவங்களாம் திருடன் தான் அப்படிங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குதுங்க வந்து என்னென்னா, இஸ்லாமிய படத்தை இஸ்லாமியம் தான் பார்க்கணும், தலித்து படத்தை அப்படி இல்லை. சினிமாங்கிறது எல்லா பேரியரையுமே பிரேக் பண்ணக்கூடியது வந்து. அது எல்லா அடையாளங்களையும் தாண்டி தான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. இப்போ நான் இந்த படம் முஸ்லீம்ஸுங்க படம் பார்ப்பாங்களா, எங்கள் முஸ்லீம்ஸுங்க ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் இருக்காங்களே அவங்க படம் பார்ப்பாங்களா, அப்படி இல்லை. இப்போ வால்ட் டிஸ்னி வந்து நாங்கள் 5லேருந்து 80 வயது வரைக்குமான குழந்தைகள் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தான் படம் எடுக்கிறாங்கிறாங்க. குழந்தைகளுக்காக மட்டும் படம் எடுக்கலை, குழந்தைகளுக்காக எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு சினிமா வந்து எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதாபிமானமான உணர்வோடு அது கனெக்ட் ஆகும். அது அவ்வளோதான். இப்போ நம்ம இவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும், அவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை வந்து. அப்படி கிடையாது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, முஸ்லீம்ஸ் படம் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி வரும். ஏன் ஒரு முஸ்லீம் படத்தை முஸ்லீமே தான் பார்க்கணுமான்னு ஒரு பதில் இருக்கு இல்லையா? அப்படியான கேள்விகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட இருக்குது. மேபி வந்து இஸ்லாமியர்கள் சினிமாவை ஹராமுன்னு சொல்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க, அப்படி இல்லை. நமக்கு வந்து இங்கே ஒரு தலித் சினிமா உருவாகிறது மாதிரி, இங்கே ஒரு பழங்குடி சினிமா உருவாகிறது மாதிரி, இங்கே வந்து பாம்பு பள்ளி இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஈயை பற்றி படம் கூட இங்கே வருது வந்து இல்லையா? அப்போ வந்து ஒரு எமோஷனலாக ஒரு படத்தை நம்ம வந்து எடுக்கும்போது அது எல்லாரோடையுமே கனெக்ட் பண்ணுவோன்ட்டு. என்னென்னா அவங்கவுங்க படம் பண்ணும்போது அது ரொம்ப உயிர்ப்பாகவும் உண்மையாகவும் சரியான அரசியல் பார்வையோடு இருக்கும். அதில் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே மேபி அப்படியான பார்வை இருக்குல்ல. அப்புறம் ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அந்த உளவியலையும் நம்ம பேசணும். என்ன பேசணுன்னா, இஸ்லாமிய அடையாளத்தோடு தன்னை வெளிப்படுத்துறதுல இங்கே ஒரு 90களுக்கு பிறகு ஒரு பெரிய அச்சம் இங்கே இருக்குது எல்லாருக்குமே வந்து. இப்போ யாரோ 1-2 பேர் தான் இஸ்லாமிய பேரோடு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 பேர் முஸ்லீம் பேரோடு இருக்க முடியாதுங்க வந்து. இப்போ அவங்கள நம்ம பிரச்சனை சொல்லவே முடியாது வந்து. இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் வீடு தரலன்னு சொல்லி பிரச்சனையை ஹவுஸ் ஓனருங்கிற ஒரு புள்ளியில் சுருக்க முடியாது. கண்டிப்பாக அது ஒரு சர்வதேச வலைப்பின்னலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்குது வந்து. அப்போ 2 இஸ்லாமியர்கள் ஒருங்கிணைகிறதே இங்கே சிக்கலாக இருக்குது வந்து. ரொம்ப கவனமாக வந்து 2 பேர் ஒரு பொது இடத்துல நின்று ஃபோட்டோ 2 இயக்குனராகவோ 2 எழுத்தாளராகவோ 2 பேச்சாளராகவோ இங்கே ஒரு 2 பேர் நின்னோம்னா அவங்க 2 பேருமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக பார்ப்போம்னா பார்க்க மாட்டோம். அது வேறு எந்த சமூகத்துக்குமே இருக்காது. அது இங்கே இருக்கும் வந்து. ஏன்னா அப்படியான அரசியல் இங்கே இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம இந்தியா போன்ற நாட்டில் நம்ம பார்க்குறோம், இங்கே வந்து ஒரு ஊபர் ஓட்டிகிட்டு வரவர் கால் டாக்ஸி டிரைவர் முஸ்லீம்னா நான் ஏற மாட்டேன், எனக்கு டிரைவரை மாற்றி அனுப்புங்கன்னு சொன்னது இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு ஸ்விக்கியிலேருந்து சுமோட்டா மாதிரியான ஒரு உணவு டெலிவரி பண்ண வர்றவங்க முஸ்லீமாக இருந்தால் நான் வந்து உணவு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் நடந்தது பெரிய சர்ச்சை மாறி இருக்குது. இது வேறு எந்த சமூகத்துக்குமே இருக்காது. இது குறிப்பாக சமீப காலமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்கிறதுனால இயங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்க வேண்டும். இப்போ நான் அபுல் ஹசனாக தான் சினிமாவுக்குள்ளே வர்றேன். நான் எந்த இடத்துல மீரா ஹீரோனா மாறி இருப்பேன்னு ஒரு கதை இருக்கும்ல, அது ஒரு கதை இருக்கும் இல்லையா? அப்போ அதனால் இங்கே என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பொதுவான இஸ்லாமியர்கள் மீதான ஒரு அடையாள சிக்கல் என்பது தங்களுடைய அடையாளத்தோடு வெளிப்படுத்துறதுல தயக்கங்கள் இருந்திருக்கலாம்.
அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவான சமூகம் வந்து என்னென்னா வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேர் பத்வாலாம் கொடுக்குறாங்க யூடியூப்பில். பெரும்பான்மையான இஸ்லாமிய சொந்தங்கள், உறவுகள், சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாருமே தேட்டருக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நெகிழ்வாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் அடிக்கடி எல்லா நேர்காணலையும் சொல்கிற மாதிரி தான், சினிமா ஜிபியோட ஒரு கோட்டை தான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சிங்கம் தன்னுடைய கதையை எழுதும் வரை எல்லா கதைகளையும் வேட்டையாடிகளை தான் புகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அவள் பெயர் தமிழரசி, விழித்திரு, ஹபிபி கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் 3 படங்கள். ஏன் தொடர் இவ்வளோ பெரிய ஒரு கேப்? நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய கதைகள் தான், தேர்வு செய்யக்கூடிய கதைகள். அவள் பெயர் தமிழரசியை பொறுத்த வரைக்கும் நானே பார்க்காத கூத்து. ஒரு நாள் திடீர்னு கதை எழுதலாம், முதல் படம் பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம என்ன மாதிரி படம் பண்ணலாங்கும்போது இன்றைக்கி நாட்டுப்புற கலைகளை குறித்து எல்லா மாநிலங்கள்லையுமே படங்கள் வருது. குறிப்பாக மலையாளத்துலலாம் கதைகளி மாதிரியான படத்தை வருஷத்துக்கு ஒரு 4 படம் வருது. இப்போ நாட்டுப்புற கலைகளை குறித்து தமிழில் ரொம்ப குறைவான படம் தானே இருக்குது. அப்போ தோல்பாவை கூத்துங்கிறது வந்து இன்றைக்கி திரையில் கதை சொல்லக்கூடிய எல்லா இயக்குனருக்கும் முன்னோடி அவங்க தான். உலகத்திலே முதல்ல திரையில் கதை சொன்னது அவங்க தான். இன்றைக்கி அதோடைய அறிவியல் பரிணாம வளர்ச்சியில் தான் இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் கதை சொல்லக்கூடிய இயக்குனர்களாக நம்ம மாறி நிற்கிறோம். அப்போ நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பற்றின கதையை நம்ம பண்ணணும் அப்படின்னு வரும்போது இயல்பாகவே அதோடைய சக்ஸஸ் ரேட்டு, கமர்ஷியல் ரேட்டுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது நான் சொல்கிறது இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம விலகி யோசிக்கிறோம். அப்போ அதுக்கான தோல்பாவைகளை தேடி செய்கிறது, முழுக்க தோல்பாவை எல்லாமே இரவில் நடக்கும். இப்போ இயல்பாகவே இரவில் நடக்கும்போது உங்களுக்கு ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகும். அப்புறம் கூத்து போட்டால் மழை பெய்யுங்கும்போது மழைக்கு முந்தின ஒரு காலம், மழைக்கு பிந்தின ஒரு காலம், அதே மாதிரி 2 காலகட்டம் அப்படிங்கிற இந்த கதை வந்து இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடிய கதை. அதே மாதிரி தான் விழித்திரையிலையுமே அதுதான் நடந்தது. விழித்திரை ஒரு நைட்டில் சென்னையில் ரோட்டில் நடக்கிற கதை வந்து இயல்பாகவே நமக்கு வந்து சென்னை ரோட்டில் படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நைட்டில் எடுக்கிறதே அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் சென்னை முழுக்க சென்னையுடைய சாலைகள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான. ஸோ அது எடுத்துக்கிறது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம வந்து ரெகுலரான ப்ரொடியூசர்ஸ்க்கு இப்படியான படங்களை பண்ண முடியாது வந்து. ஸோ வெளியிலேருந்து சில ப்ரொடியூசர்ஸை எடுத்துகிட்டு வரும்போது அதில் சில சாதக பாதகமாக சில விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம அப்படியான சில விஷயங்களும் இருக்குது. இப்போது தொடர்ந்து படங்கள் பண்ணுறவங்க ரொம்ப வேகமாக படம் எடுத்து வந்துடுவாங்க அவங்க. அப்புறம் இந்த படம் நடிகர்கள் தேர்வுலேருந்து டப்பிங்கிலேருந்து எல்லாமே நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு இது ஒரு லைஃப் டைம் படம் அப்படிங்கிறதுனால அதுக்கான டைம் எடுத்துச்சு. மேபி ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணால் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு சீக்கிரமாக வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கான காலகட்டம் உருவாகுமான்னு பார்க்கணும் வந்து. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ரொம்ப படித்த குடும்பங்களில் கூட வந்து கணவன் இறந்த பிறகோ இல்லை கணவனை பிரிந்தோ ஒரு பெண் குழந்தையோடு இருந்து மறுமணம் செய்துக்கலான்னு முன் வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி கூட அது நடக்குது. உனக்கு என்ன ஆம்பளை சுகம் கேட்குதா, நீ உனக்கு தான் ஒரு பிள்ளை இருக்கான, அந்த பிள்ளையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே ஒரு ஆண் தனியாக இருந்தாருன்னு வச்சுங்களேன், குழந்தையோட ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணுவார், தனியாக இருக்கார் அப்படிங்கிற சலுகையை அந்த சமூகம் கொடுக்கும். அப்போ பெண் மறுமணம் செய்வது என்பது இவர்களுக்கு எப்போவுமே சிக்கலாக இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பெண்ணை பொருளாக அந்த பொருள் தன்னுடைய பொருள் அல்லாத இன்னொருத்தர் பொருளாக மாறக்கூடாதுங்கிற பெண்ணை பொருளாக பார்க்கக்கூடிய உளவியலிருந்து உருவாக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ அந்த பெண் வந்து குறிப்பாக இஸ்லாம் வந்து மறுமணம் செய்வதற்கான உரிமையை வச்சுருக்கு. எப்போனா 1500 வருடங்களுக்கு 400 வருடங்களுக்கு முன்பே கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏறிடணும்னு சொல்லப்பட்ட ஒரு காலகட்டங்களில் கணவனை பிரிந்தாலோ இல்லை குழந்தைகள் இருந்தாலோ உங்களுக்கு நரைத்து மூப்பெய்தி இருந்தால் கூட நீங்கள் இன்னொரு துணையை தேடி செஞ்சுக்கலாம். ஸோ அது நான் ஆஸ் எ ரைட்டராக டைரக்டராக நாங்கள் சொல்ல விரும்பினது வந்து மறுமணத்தை வந்து தான் அந்த இடத்துல சொன்னோம், வந்து சொல்ல விரும்புகிறோம். பழைய காதலை சந்தித்தது கிடையாது. அப்புறம் 4 சோத்துக்குள்ளே தான் வீடுன்னு சொன்ன அம்மா கிட்ட இருந்து பெண்கள் எவ்வளோ தூரம் எவால்வ் ஆகி அடுத்த தலைமுறை பெண்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிற அதில் இன்னொரு பரிணாமமும் அந்த கதை தளமும் இருக்குது. அந்த லேயரோடு தான் நம்ம அதை பார்க்கணும். அது சில பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அது பார்ட் 2 வருமா எண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஆடியன்ஸை நான் தொடர்ந்து எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஆடியன்ஸ் நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். என்னென்னா என்னையை விட அதிகம் நான் வந்து கதை சொல்லுவதுங்களோட கதை கேட்கக்கூடியவங்களுடைய மன விசாலம்ங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப விசாலமானது வந்து. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்னோடய கதைக்குள்ளார அவனும் ஒரு கதாபாத்திரமாக வந்து அவனும் லீவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆடியன்ஸும் அதுக்குள்ளே ஆளாக வந்துடுறாங்க இல்லையா.
அப்போ நான் அவங்கள வேல்யூ பண்ணுறது என்னென்னா, முடிவை உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் எழுதிக்கங்க அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு ஓப்பன் எண்ட் உத்தி தான் அது. வந்து உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் எழுதிக்கங்க. அவர்கள் சேரணும்னா நீங்கள் சேருங்க, அவங்க இல்லை அவங்க வந்து நண்பர்களாக இருக்கணும், நண்பர்களாக இருக்கட்டுங்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் எண்டு யுத்தி தான் வந்து. ஒருவேளை நிறைய பேர் அது ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான லீடாக இருக்குது, அது செகண்ட் பார்ட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ எனக்கு இந்த படம் வந்து பொதுவாகவே வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி வரக்கூடிய படங்களில் பாலைவனம், ஒரு ஒட்டகம், அரபு கட்டிடங்கள், துபாய் நகரங்கள்னு ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டே இருக்கும். இந்த படம் வந்து அதிலிருந்து விலகி இருக்குன்னு நான் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். என்னென்னா, ஒரு ஷாட்டு கூட வளைகுடா நாடுக்கு போகக்கூடாது, ஒரு ஷாட்டு கூட நம்ம வந்து அங்கே கல்ஃப் கண்ட்ரிஸ் போகாமல் முழுக்க முழுக்க இங்கே இருந்து அந்த வாழ்க்கையை சொல்லணும் அப்படிங்கிறது தான். நான் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் வந்து 1 வீக் ஷூட் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டை எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் இல்லை, அதை மறுத்துட்டேன். எனக்கு அது முழுக்க முழுக்க இவர்களின் உறவுகள் வழியாக, குடும்பங்கள் வழியாக அந்த வளைகுடா வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு. மேபி காலம் வந்து 2வது பார்ட்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வாழ்க்கையை பார்க்கலாம். இங்கே வராமல் வளைகுடா நாடுகளில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை மேபி ஹபீபி பார்ட் 2 மாதிரியான இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அப்படியே திட்டம் இருக்குது வந்து. அதான் தவிர அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து நிறையா லேயர்ஸ், நிறைய பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒன்லைனுமே சூப்பராக இருக்குது. ஸோ கல்ஃப் கண்ட்ரியிலேருந்து அங்கே இருக்கிற மனிதர்கள், அங்கே போகிற உறவுகள் வந்து இங்கே இருக்கிற உறவுகளை எப்படி பார்க்குறாங்க, அந்த வாழ்வியல். டெஃபினட்டாக அதுக்கும் நாங்கள் ஆவலாக தான் காத்துட்டு இருக்கோம். ஹபீபி 2க்கும். ஹபீபிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தொடர். எளிய மக்களோட, குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களோட அவங்களோட வாழ்க்கை முறையை, கொண்டாட்டத்தை, நிறையா வந்து வழிகளை, இதை அனைத்துமே எங்களுக்கு வந்து ஒரு புதிய பார்வை கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமே வந்து நிறையா சினிமாக்கள் வந்து நீங்கள் இது சம்மந்தப்பட்டதும் சரி, மற்ற கதைகளுமே நீங்கள் எடுக்கணும். அடுத்து நீங்கள் பண்ண இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே நீலம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்குமே சந்தோஷம். நான் எத்தனையோ நேர்காணல்கள் நான் வந்து இப்போ நேர்காணல் பேசினாலும், ஹபீபி பற்றி பகிர்ந்தாலும் நீளத்தில் வந்து நான் பேசுகிற சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரஞ்சித் என்னுடைய அன்பு ஆரோக்கிய சகோதரர். ரஞ்சித்துடைய வளர்ச்சி என்பது அது ரஞ்சித்தோட வளர்ச்சி மட்டுமல்ல, அது வந்து இங்கே இருக்கக்கூடிய எளிய மனிதர்களுடைய, உதிரி மனிதர்களுடைய ஒரு பெரிய குரலற்றவர்களின் குரலாக தான் நான் ரஞ்சித்தை பார்க்குறேன். அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்கலை. அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய தியாகங்கள், அர்ப்பணிப்பு, அவமானங்கள், கசப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி எளிய மனிதர்கள் வெற்றி பெற முடியும், எளிய மனிதர்கள் நாயகர்களாக முடியும், மக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் பேச முடியுங்கிறத காத்திரமாக சொன்ன ஒரு ஆளுமையாக தான் நான் ரஞ்சித்தை பார்க்குறேன். அவருடைய நீலம் ஸ்டுடியோவிலேருந்து நான் ஹபீபியை பற்றி பேசினதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ தோழா. தேங்க்யூ.